Hello friends, welcome to Hot Pot. நான் மாலதி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி பால் கொழுக்கட்டை. வாங்க வீடியோக்குள்ள போலாம். கொழுக்கட்டை செய்யறதுக்கு 1 கப் அரிசி மாவு எடுத்துக்கோங்க. கொழுக்கட்டை மாவு இல்லனா இடியாப்ப மாவுன்னு உங்களுக்கு கடையில கிடைக்கும். அது 1 கப் எடுத்துக்கோங்க. அது கூட 1/4 டீஸ்பூன் salt போட்டுக்கோங்க. இது போட்டு நல்லா mix பண்ணிக்கோங்க. மாவு பிசையிறதுக்கு இப்ப தண்ணி சூடு பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊத்தி மாவு அப்படியே பிசைஞ்சிக்கலாம். ரொம்ப சூடா இருக்கும். அதனால ஸ்பூன்ல வச்சு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊத்தி பிசைஞ்சுக்கோங்க. இதை இப்போ ஒரு 5 நிமிஷம் அப்படியே மூடி போட்டு வச்சுக்கலாம். அப்பதான் அந்த ஆவியிலே அப்படியே கொஞ்சம் வேகும். ஒரு 5 நிமிஷம் பொறுத்து அதுக்கு அப்புறம் ஓபன் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாவை அப்படியே கை வச்சு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இது சூடா இருக்கும். அதனால பார்த்து பொறுமையா பிசைஞ்சுக்கோங்க. இது கூட 1 டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்து பிசைஞ்சுக்கோங்க. மாவு நல்லா பிசைஞ்சு வச்சிருக்கேன். இது குட்டி குட்டி பால்ஸா உருட்டி எடுத்துக்கலாம். கையில கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊத்தி கிரீஸ் பண்ணிட்டு குட்டி குட்டி பால்ஸா புடிச்சுக்கோங்க. இப்போ மாவு எல்லாமே உருட்டி வச்சாச்சு. இப்போ கொழுக்கட்டை பண்ணிக்கலாம். கொழுக்கட்டை செய்யறதுக்கு நான் இப்போ 2 கப் பால் எடுத்துர்க்கேன். இந்த கப்ல மாவு எடுத்தனோ அதே கப்லயே 2 கப் பால் எடுத்துர்க்கேன். இது கொதி வரட்டும். அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். பால் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம இந்த டைம்ல இந்த கொழுக்கட்டை பால்ஸ் போட்டுக்கலாம் உள்ள. கொழுக்கட்டை போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் மீடியம்ல வச்சு அப்படியே வேக விடுங்க. உடனே கரண்டி போட்டு கிளற கூடாது. ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் இப்போ அப்படியே கிளறி விடுங்க. இந்த சமயத்துல நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம். நான் 1 கப் மாவுக்கு 3/4 கப் சர்க்கரை எடுத்துர்க்கேன். உங்களுக்கு இன்னமும் இனிப்பு கூட வேணும் அப்படினா இன்னும் கொஞ்சம் சர்க்கரை எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு வெள்ளை சர்க்கரை வேண்டானா வெல்லத்தை தண்ணியில கொதிக்க வச்சிட்டு அதை வடிகட்டிட்டு நீங்க சேர்த்துக்கோங்க. இந்த சமயத்துல நம்ம ஒரு 5 உருண்டை அளவுக்கு அரிசி மாவு தண்ணியில கரைச்சு வச்சிருக்கோம். அதை நம்ம இப்போ இதெல்லாம் சேர்த்துக்கலாம். இது வந்து பாலை வந்து கொஞ்சம் கெட்டியாக்கும். இதை இப்படியே மீடியம்ல வச்சு ஒரு 5ல இருந்து 8 நிமிஷம் வேக விடுங்க. அரிசி மாவு போட்டிருக்கிறதால இப்போ கொஞ்சம் கெட்டியாகும். அதனால கொஞ்சம் பார்த்து கிளறிக்கோங்க. இப்போ ஒரு 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. அடுத்து 1 கப் தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க. இது ஃபர்ஸ்ட் எடுத்த கெட்டியான தேங்காய் பால். தேங்காய் பால் ஊத்தி ஒரு கொதி வந்ததுமே நீங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. பாருங்க தேங்காய் பால் ஊத்தி ஒரு கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. நம்ம இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். நம்மளுடைய பால் கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம இப்போ பவுலுக்கு மாத்திக்கலாம். என்னோட ரெசிபீஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஹாட் பாட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணுங்க. உங்க ஃபீட்பேக்ஸ் அண்ட் சஜஷன்ஸை கமெண்ட் செக்ஷன்லயும் சொல்லிடுங்க. Thank you.